வணக்கம், இது கிரைம் டைம். நான் ஆர் தேவப்பிரியன். மதுரை திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோவிலில் முருகனின் வேல் மற்றும் உண்டியல் பணத்தை திருடிச் சென்றனர். சிசிடிவி கேமராவில் விபூதி பூசி மறைத்து கச்சிதமாக திருடி உள்ளனர். திருடர்கள் சிக்குவார்களா? கோயிலில் திருட வந்தவர்கள் சிசிடிவி கேமராவில் விபூதி பூசி மறைத்திருக்கும் காட்சிகள் தான் இது. நூதன திருட்டு நடத்தப்பட்டது எப்படி? திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் துணை கோவிலாக காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மேல் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு பக்தர்கள் அதிகளவில் சென்று தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த கோவிலுக்கு செல்ல பழைய படிக்கட்டு பாதை மற்றும் புதிய படிக்கட்டு பாதை என இரண்டு வழிகள் உள்ளன. சனிக்கிழமையன்று சித்ரா பௌர்ணமியை ஒட்டி பக்தர்கள் அதிகமாக வருகை தந்து சாமி தரிசனம் செய்து சென்றனர். இரவில் கோயிலை பூட்டிச் சென்ற நிலையில் மறுநாள் காலை கோயிலை திறப்பதற்காக குருக்கள் மற்றும் பணியாளர்கள் சென்றனர். கோயிலின் கதவு பூட்டு உடைக்கப்பட்டு பொருட்கள் அனைத்தும் சிதறி கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். கோயில் அறையில் பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த பூஜை பொருட்கள், பித்தளை வேல் உள்ளிட்ட பொருட்கள் திருடப்பட்டு இருந்தன. உண்டியல் பணமும் திருடப்பட்டு இருந்தது. கோயிலில் இருந்த சிசிடிவி கேமரா ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டு இருந்தது. கோவில் நிர்வாகம் சார்பில் திருப்பரங்குன்றம் போலீசில் புகார் செய்யப்பட்டது. சிசிடிவி கேமராவில் கொள்ளை சம்பவம் பதிவாகிவிடக்கூடாது என்பதற்காக கொள்ளையர்கள் கேமரா மீது விபூதியை அள்ளி பூசியிருந்தனர். திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மலைக்கு செல்லும் படிக்கட்டு பாதை பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் மர்ம நபர்களின் உருவங்கள் பதிவாகி உள்ளதா என ஆய்வு செய்து வருகின்றனர். காசி விஸ்வநாதர் கோவிலில் கடந்த 10 நாட்களுக்கு முன்புதான் கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோயிலில் நடந்த சம்பவம் பக்தர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை மேல் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலை தென் திருக்கைலாயம் என்றும் அழைப்பதுண்டு.